வெல்கம் டு அவர் சேனல் சயின்ஸ் வித் சார்லின். இன்னையோட நம்மளுக்கு 12th வந்து டீச்சிங் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டீச்சிங் செஷன் உடனே இந்த செஷன் வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட ஸ்டூடெண்டோட நேச்சருக்கு சூட்டபுளாக இருக்கும். வேறு யாரும் இதை ஃபாலோ பண்ண வேணாம். அவங்களுக்காண்டி இது நாட்கள் கம்மியாக இருக்கிறதுனால நான் டீச்சிங் வீடியோ எடுத்து போட போகிறேன். அவங்களுக்கு பார்த்தோன்னே புரியும். ஏன்னா இதில் வந்து கிராபிக்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. லைட்டாக டீச்சிங் எய்டு, அந்த டெரிவேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஹேண்ட்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி மனநிலையில் இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம மீடியா மூலியமாக பேசுகிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி என்னோட வேர்டிங்ஸ் எப்படி இருக்கும், என்னோட டீச்சிங் ஸ்டைல் எந்த மாதிரி இருக்கும், அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம கிளாஸ் ரூமில் எடுக்கிறதுக்கும் இங்கேயும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக பாருங்கள். அதை ஒரு சின்ன கதை மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தோம்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். ராஜாவோட வீட்டில் ரொம்ப நாள் ஒரு எலி வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராஜா வந்து அந்த எலி எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரியை கூப்பிட்டு ஐடியா கேட்டிருக்காரு. ஐடியா கேட்டோன்னே அவர் என்ன சொன்னார், மாஸ்டர் இந்த புட் செயின்லாம் இதே வருது, பூனையை வந்து எலியை வந்து பூனை தான் நல்லா பிடிக்கும். ஸோ அந்த பூனையை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வளங்க, அது வந்து பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவுக்கு மேக்ஸிமம் யார் ஃப்ரெண்டாக இருக்க முடியும், இன்னொரு ராஜா அதே ஃப்ரெண்டாக இருக்க முடியும். அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஒரு பூனையை வாங்கிட்டு வந்து வளர்க்குறாரு. அந்த பூனையை பார்த்தோன்னா ஒரு மாதம் ஆகி போச்சு, அந்த எலியை பிடிக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா மந்திரியை திருப்பி கூப்பிட்டு சம்மன் அனுப்பி, என்ன மந்திரி நீங்கள் சொன்னீங்க பூனையை வாங்கி வளங்க பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி வளர்த்தேன், ஆனால் அது அந்த மாதிரி எதுவும் பிடிக்கல அப்படின்னு. எங்கே நீங்கள் பூனை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி என்னோட பக்கத்து ஊர் ராஜாட்ட வாங்கினேன், என்னோட ஃப்ரெண்ட்டை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் அங்கே வாங்காதீங்க, ஒரு ஏழையோட வீட்டில் இருக்க பூனையை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. இவருக்கு ஒன்றும் புரியலை. சரி மந்திரி சொல்கிறதுல ஏதோ விஷயம் இருக்கும் போலுக்க அப்படின்னு நினச்சிட்டு ஏழையோட வீட்டில் வந்து பூனையை வாங்கிட்டு வந்தார். பார்த்தா ஒரே நாளில் அந்த பூனை வந்து அந்த எலியை வந்து பிடிச்சிருச்சு, டார்கெட்டை முடிச்சிருச்சு. அப்போ வந்து இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்ன மந்திரி இப்படி பூனை ஒரே நாளில் அதை பிடிச்சி முடிச்சிருச்சு அப்படின்னோடனே அப்போத்தே அது சொன்னார், ராஜா எப்படி உங்களோட இதில் வந்து எப்படி ரிச்சான ஒரு ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி எதுக்கு பூனைக்கு வந்து நல்லாவே சாப்பாடு கொடுப்பீங்க, அதனால சாப்பாடு கிடைக்காம இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த ஏழையோட வீட்டில் வளர்ந்த பூனைக்கு வந்து அந்த எலி மட்டும்தான் சாப்பாடு. ஸோ அதோட எல்லா ஃபோக்கஸுமே அந்த இதில் தான் இருந்துச்சு, அதனால அது வந்து ஈஸியாக பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது. இன்னும் பார்த்தோன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பார்த்துட்ட பட்டன் செல் அதே இருக்குது, இந்த ஆண்ட்ராய்டு இந்த செல்லு கூட கிடையாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகணும், திருப்பி போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்குமே செல்லை பற்றி அவ்வளோவா தெரியாது. இந்த எடிட்டிங் இதில் எல்லாம் நிறையா ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மைக் கூட வைக்காம தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட டீச்சிங் ஸ்டைல் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டு என்னோட வேர்டிங்ஸ்லாம் புரியும், என்னோட கான்செப்ட் புரியும். ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ. தேங்க்யூ.